தெனாலிராமன் கதைகள் நிறைய கதைகள் இருக்கு. ரொம்ப புத்திசாலித்தனமா யோசனை பண்ணுவாரு தெனாலிராமன். அதுல ஒரு கதை இப்ப கேட்கப் போறோம். கேட்கலாமா? யார் குருடர்கள்? மன்னர் கிருஷ்ணதேவராயருக்கு ஒரு சந்தேகம் எழுந்தது. இந்த உலகில் வாய் பேச முடியாதவர்கள் அதிகமா அல்லது கண் தெரியாத குருடர்கள் அதிகமா என்பதுதான் அந்த கேள்வி. அவையில் இருந்த பல அறிஞர்களும் அமைச்சர்களும் பலவாறு தங்களது கருத்துக்களை தெரிவித்தார்கள். ஊமையர்கள் தான் அதிகம் என்று சிலரும், இல்லை குருடர்கள் தான் அதிகம் என்று சிலரும் வாதிட்டனர். மன்னர் கிருஷ்ணதேவராயர் தெனாலிராமனின் பக்கம் திரும்பினார். ராமா, உன்னுடைய கருத்து என்ன என்று கேட்டார். தெனாலிராமன் சிரித்துக் கொண்டே, மன்னா, இந்த உலகில் குருடர்கள் தான் மிகவும் அதிகம் என்று கூறினான். தெனாலிராமனின் கருத்தை கேட்ட குருடர்கள் தான் அதிகம் என்பவர்கள் அவனுக்காக கோஷமிட்டனர். வாய் பேசாதவர்கள் அதிகம் என்பவர்கள் அவனது கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். மன்னர், சற்று நேரம் அமைதியாக இருங்கள் எல்லோரும் என்று அவையோரை அடக்கினார். பிறகு ராமனிடம், ராமா, எவ்வாறு நீ இவ்வளவு உறுதியாக கூறுகிறாய்? உன்னால் இதை நிரூபிக்க முடியுமா என்று கேட்டார். ராமன் இன்னும் ஒரு வாரத்திற்குள் நிரூபிப்பதாக வாக்கு கொடுத்தான். அரசரும் அடுத்த வாரம் இதே நாள் நீ குருடர்கள் அதிகம் என்று உன் வாதத்தை நிரூபிக்க வேண்டும் என்று ஆணையிட்டார். அதை ராமனும் ஒப்புக்கொண்டான். அதற்கு அடுத்த நாள் முதல் அரசவை முடிந்ததும் மாலை வேளையில் அரண்மனை வாயிலில் அமர்ந்து கொண்டு கட்டில் ஒன்றை அவன் பின்னத் தொடங்கினான். தனக்கு உதவியாக ஒரு குமாஸ்தாவையும் அவன் அமர்த்தி கொண்டான். அவரிடம் ஒரு குறிப்பு எழுதும் ஏடு இருந்தது. ராமன் அமைச்சரை பார்த்து பதில் ஏதும் பேசாமல் தன்னுடைய குமஸ்தாவிற்கு சைகை காட்டினான். குமஸ்தாவும் ராமனின் சைகையை பார்த்ததும் தன்னுடைய ஏட்டில் எதையோ எழுதினார். இரண்டாவதாக அங்கே வேலையால் ஒருவன் வந்து அதே கேள்வியை கேட்டான். மூன்றாவதாக அரண்மனை தலைமை சமையல்காரர் அங்கு வந்தார். அவரும், என்ன ராமா, அரண்மனை வாசலில் உட்கார்ந்து என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று அச்சு பிசகாமல் அதே கேள்வியை கேட்டார். செய்தி மன்னருக்கு எட்டியது. விரைவாக அங்கே வந்த மன்னர், ராமா, இங்கு அமர்ந்து என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று அதட்டலுடன் கேட்டார். மன்னா, எனக்கு ஒரு கட்டில் தேவை. இந்த ஒரு வாரம் மட்டும் இங்கே அமர்ந்து பின்னிக் கொள்கிறேன். இதற்கான காரணத்தை பிறகு கூறுகிறேன் என்றான் ராமன். மன்னரும் தலையில் அடித்துக்கொண்டு சென்று விட்டார். ஒரு வாரம் இதே போல மாலை வேளைகளில் ராமன் தனது திருவிளையாடலை தொடர்ந்தான். சரியாக அடுத்த வாரம் மன்னர் குறித்த தேதியில் ராமன் அரசரிடம் வந்து ஓர் அறிக்கையை சமர்ப்பித்தான். மன்னா, என்னுடைய வாதத்தின்படி நம் நாட்டில் குருடர்களே அதிகம் என்பதில் நான் இப்போதும் உறுதியாக நிற்கிறேன். அவ்வாறு குருடர்களாக இருக்கும் நபர்களின் பெயர்கள் கொண்ட பட்டியலை நான் தயார் செய்து வைத்துள்ளேன். இதோ அந்த பட்டியல் என்று கூறி அதை மன்னரிடம் கொடுத்தான். ஆர்வத்துடன் அதனை திறந்து படித்த மன்னருக்கு அதிர்ச்சி. முதலாவதாக மன்னரின் பெயர் அதில் இருந்தது. ராமா, என்ன இது? என்னுடைய பெயரை போய் குருடர்கள் பட்டியலில் சேர்த்திருக்கிறாய் என்று கோபமாக கேட்டார். ஆமாம் மன்னா, நான் அரண்மனை வாயிலில் அமர்ந்து கட்டில் பின்னிக் கொண்டிருக்கும் போது அதை பார்த்த பிறகும் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறாய் ராமா என்று என்னிடம் கேட்டீர்கள். மன்னா, நான் கட்டில் பின்னுகிறேன் என்பது பார்த்தாலே தெரிகிறது. ஆனாலும் இங்கே வந்தவர்கள் ஒவ்வொருவரும் என்ன செய்கிறாய் என்று கண்ணால் பார்த்த விஷயத்தையே கேள்வியாக கேட்டார்கள். அந்த பட்டியலில் உள்ள அனைவரும் நான் என்ன செய்கிறேன் என்று தெரிந்தும் என்ன செய்கிறாய் நீ என்று என்னிடம் கேட்டவர்கள். இவர்கள் அனைவரும் பார்வை இருந்தும் குருடர்கள். நீங்களும் அதையேதான் செய்தீர்கள். அதனால்தான் உங்கள் பெயரும் இந்த பட்டியலில் உள்ளது. நாட்டின் முதல் குடிமகன் என்பதால் உங்கள் பெயரை முதலில் சேர்த்தேன் மன்னா என்றான் தெனாலிராமன். தெனாலிராமனின் இந்த விளக்கத்தை கேட்டு மன்னர் சிரித்து விட்டார். உருவத்தால் குருடர்களை விட புத்தியால் அல்லது கவனக்குறைவால் கண்ணிருந்தும் குருடர்களாக இருப்பவர்களே அதிகம் என்பதை தெனாலிராமன் தன்னுடைய சாதுரியத்தால் நிரூபித்தார். கண்ணால் காண்பதையும் சிந்தித்து உணர தவறுபவர்கள் குருடர்களுக்கு சமமானவர்களே.